ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். ஏன்னா நான் ஒரு புது மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் இப்போ ஈஸியாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துடும். அந்த மெமரி கார்டை பற்றி வீடியோ வந்து நம்ம சுட்டி விலாக்ஸ் அந்த சேனலில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஒரு டெம்ப்ளேட் வரும், ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் கொடுக்குறேன், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் கூட மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணுறா இருந்தாலும் சரி, அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ப்ளஸில் இந்த லிரிக்ஸ் வரப்போகுது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வரை மீன்ஸ் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க, அதனால் லாஸ்ட் வரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2-3 லிரிக்ஸ் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டில் ஒரு மார்க் வச்சிடலாம். இப்போது இதில் வந்து 2 லிரிக்ஸ் ஓகேவா, நான் இந்த மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஒரே லிரிக்ஸாக இருந்தாலும் 2 வேர்டு வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் நான் தனித்தனியாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இடையில ஒரு மார்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கிளாக உள்ள லிரிக்ஸ்க்கு மட்டும் மார்க் வைக்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளரில் போயிட்டு லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இந்த இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு டெப்த்து கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கார்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளர்ராகவும், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவும் தெரியுதா. ஸோ இதுதான் இமேஜை ஆட் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்குள்ளே மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம அலைன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஷேப்புக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி அலைன் பண்ணி வைக்கணும்னு ஈஸியாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜில் உள்ள பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வைங்க, ஒரு 50 to 60 ரேஞ்சில் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வரைக்கும் அந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, அந்த இமேஜ் அந்த ஷேப்பு 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் அண்ட் மாஸ்க்கு, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜூம் வைங்க. இல்லை வேல்யூ வேணும் அப்படின்னா ஒரு 50 வேல்யூ கரெக்டாக இருக்கிற நம்பர்ஸ்லேருந்து 832னா அதில் 50 இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 832 இருக்குது, நான் அது வந்து 900 கிட்ட நான் வைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 70. ஸோ 70 வருது, நீங்கள் அதுக்கும் கம்மியாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் பிளர் இருக்குல்ல அதில் போயிட்டு இதில் டைரக்ஷனல் பிளர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதுக்கு முன்னே ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிளை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரி கொடுத்துருங்க. ஸோ செங்குத்தாக வரும். ஸோ மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வேல்யூ கொடுக்குறோம். மேலே ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா 0 கொடுத்துருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷேக் ஆகிற எஃபெக்ட் கிடைக்குதா. ஸோ இதுக்கு தான் இந்த டைரக்ஷனல் பிளர் ஆட் பண்ணோம், அதுவும் 90 டிகிரி ஆட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நேமான சுட்டி டெக் தமிழ் தான் எடுக்க போகிறேன். சுட்டி டெக்கு தமிழ் தனியாக எடுக்க போகிறேன். ஓகேவா. இப்போ சுட்டி டெக்குன்னு இதில் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லீமான் மில்க் போல்டு அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டு. இதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிட்ட கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் 12, கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் வருமா, ஸோ அதனால் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் இமேஜ் வரையும் வரும் இது லிரிக்ஸு. ஸோ அதனால் அந்த இமேஜ் முடிகிற வரைக்குமே இந்த லிரிக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ டூப்ளிகேட் பண்ண லிரிக்ஸில் முன்னாடி பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம தமிழ்ங்கிற வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி
ஒரே லிரிக்ஸ் 2 வேர்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கரெக்டாக அது பக்கத்துலேயே இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லைனாக இருக்க மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஓகே. இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் லெட்டர் ஸ்பேசிங் இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற மூலமாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அந்த லிரிக்ஸ், அந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு லிரிக்ஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில், அந்த இதுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்திருக்கும். அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் அகைன். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து டிஃபால்ட் வேல்யூ 50 இருக்குமா, அதை வந்து ஒரு 20 கொடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 30 கொடுத்துக்கோங்க. ஸோ 20 இல்லை 30 இந்த வேல்யூவில் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் வாங்க. இதே எஃபெக்டாக மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவதுல. இப்போ நான் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு லேயரை காப்பி பண்ணிவிட்டு மற்ற லேயரெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பெரிய லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ண லிரிக்ஸை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண லிரிக்ஸை கொஞ்சம் மேலே அலைன் பண்ணுவீங்க. ஸோ மேலே உள்ள லிரிக்ஸ்னால் மேலே அலைன் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி கீழே உள்ள லிரிக்ஸ்னால் கீழே அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் எடிட் ஃபாண்ட்டில் போய்ட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 இருக்க மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 32. ஸோ அந்த லிரிக்ஸ் லென்த்தை பொறுத்து வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 32 அதுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் 32 கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ரெண்டாவது லிரிக்ஸில் நான் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். ஸோ கீழே மூவ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 வைக்கிறேன். ஸோ ஓகே, எனக்கு இது போதும். ஸோ இல்லை இதுக்கு நீங்கள் கம்மியாக வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம். ஸோ நான் இப்போ 32 வச்சுருக்கேன்னா இது எனக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது. அதனால் நீங்கள் 30 கூட வைக்க வேணாம், அதுக்கும் கம்மியாக வைங்க. ஸோ பார்க்க லிரிக்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பெருசாக லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதை மட்டும் delete பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளரில் போயிட்டு கேஸ் அண்ட் பிளர் இந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 150 வேல்யூ இருக்கும். அதை வந்து ஒரு 60 to 70 இந்த ரேஞ்சில் கொடுங்க. ஸோ கரெக்டாக நான் ஒரு 60 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இந்த எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இன்னொரு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்டை நான் delete பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதுதான் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட். அதுக்காக அந்த பெரிய லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இதில் 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமா, சென்டரில் மார்க் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அந்த மார்க்கு கொஞ்சம் முன்னாடி ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அனிமேஷனுக்கு கொடுத்து அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாதிரி ஜூம் ஆகுதா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததுலையும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லிரிக்ஸில் ஆட் பண்ணிட்டீங்களானே போதும். அடுத்தடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி மார்க் காப்பி லேயர் பண்ணி செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது லிரிக்ஸும். ஸோ மூவ் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஜூம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஜூம் வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த மாதிரி மூவ் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே மூவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்து ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்க மாதிரி மட்டும் மூவ் பண்ணி வச்சிட்டோன்னா போதும். ஸோ கரெக்டாக சென்டராகவே அப்படியே நேராக வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 32 வேல்யூ கொடுத்துட்டேன். அதனால சைஸ் கொஞ்சம் பெருசாகவே எனக்கு தெரியுது. நீங்கள் 30க்கும் கம்மியாகவே கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லிரிக்ஸு. ஸோ அது எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் ஒரு லிரிக்ஸ் ஒரு லேயரை நான் காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை லைட்டாக கொஞ்சம் டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அனிமேஷனுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த பெரிய லிரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வைக்கலாம். ஸோ இல்லாட்டி கீழே வைக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம். நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 2 லிரிக்ஸு பக்கத்து பக்கத்தில் வருது அப்படின்னா இல்லை கொஞ்சம் தூரமாகவே வந்தாலும் ஒரு லிரிக்ஸை மேலேயும் இன்னொரு லிரிக்ஸை கீழே வைப்பேன். ஸோ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் லிரிக்ஸு. இதே மாதிரி தான் அடுத்த லிரிக்ஸும் நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம ஜூம் வைக்கும்போது லைட்டாக மூவ் ஆனுச்சு அப்படின்னா அதை வந்து நான் வாயால் சொன்னேன். இப்போ நான் ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அதே மாதிரி வச்சுட்டேன்னா இப்போ அந்த மூவை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 அனிமேஷன் கீ வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் மட்டும் அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நேராகவே வந்து இருக்கும். ஸோ இதுதான் நான் அப்போ சொன்னது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கைஸ் நான் இப்போ அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை நான் இப்போ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம சேனலை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 லைக் ஸோ 100 லைக் வந்ததுக்கப்புறம் நானே எக்ஸாம்பிள் ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் லைக்கை போட்டு விட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ்.